Next up, we have Miss Vinodini Dishan, a mother from Kilinochi, sharing her experience with Ulutani's education program, Kalvikan. அடுத்ததாக எழுத்தாணியின் கிளிநொச்சி மாணவர்கள் சார்பாக ஒரு தாயின் பார்வையில் எழுத்தாணியின் கல்வி கண். வணக்கம், எனது பெயர் வினோதினி. நான் கிளிநொச்சி ஆனவில்தான் எனும் கிராமத்தில் வசித்து வருகின்றேன். எனது குடும்பம் 5 அங்கத்தவர்களை கொண்டது. எனது கணவர் கூலி வேலை செய்து வருகின்றார். நான் வீட்டு பணி செய்து வருகின்றேன். எனக்கு 3 பிள்ளைகள். 2 பிள்ளைகள் எழுத்தாணியில் கல்வி கற்று வருகின்றார்கள். டான்சிகா தரமட்டிலும் அசிம் தரமேலிலும் 1 வருட காலமாக எழுத்தாணியில் கல்வி கற்கின்றார்கள். எழுத்தாணி ஆசிரியர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் எழுத்தாணி மூலம் கற்று வந்த பாடங்களில் 2 பிள்ளைகளுமே நல்ல பெறுபேறுகளை பெற்றுள்ளனர். அதற்கு நான் எழுத்தாணி ஆசிரியர்களுக்கு மிகவும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளேன். அதுபோல எனது கிராமம் பின்தங்கிய கிராமம். பல பிள்ளைகள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். படிப்பதற்கு வசதியின்றி டியூஷன் கிளாஸ் போக இயலாம நிறைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் இந்த எழுத்தாணி மூலம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு எந்த பிள்ளைகள் கிடைச்ச மாதிரி மற்ற பிள்ளைகளுக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சா மிகவும் சந்தோஷமான ஒரு விடயமாகும். நிறைய பேர் கஷ்டப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இன்னும் ஸ்கூல் போக முடியாம படிப்பு தெரிஞ்சும் படிக்க முடியாமல நிறைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள். கொஞ்சம் கஷ்டப்பட்டு எங்களோட கஷ்டப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் யூனிஃபார்ம் இல்லாம, ஷூ இல்லாம, சைக்கிள் இல்லாம நிறைய பிள்ளைகள் இங்க சரியா கஷ்டப்பட்ட பின்தங்கிய கிராமம்டே எங்கட இதுல இருக்கு மிஸ். அப்படியான ஒரு கிராமம் உண்மையாவே பார்க்கும்போது சரியான கவலையாம இருக்கும். எந்த பிள்ளைகள் நடந்துதான் போகுதல் வருது, அதை விட அதுகள் நிறைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டு இருக்குது மிஸ். ஒரு வாங்க முடியாம, பென்சில் வாங்க முடியாம அப்படியான பிள்ளைகள் எல்லாம் இருக்குது. கவலையா இருக்கும். நாங்களும் டிஎஸ்மாரோட கதைக்கிறது, வார உதவி கொடுக்கறது. எத்தனை நாளைக்கு மிஸ் அதுகள் கொண்டு அதுகளை பாவிக்குங்க, எழுதுங்கள், முடிஞ்ச பிறகு பேசுங்க. பெற்றோர் இங்கால வாய்ப்புகள் குறைவு. வேலை வட்டிகளுக்கும் போறதில்லை. இருந்தா வேலை வட்டிக்கு போவாங்க, இல்லைன்னா வீட்டுல தான். இப்ப அப்படியான பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளும் வீட்டுல இருக்குங்க. கவலைக்குரிய ஒரு கிராமம் மிஸ் இது எங்கட கிராமம். நான் தரம் 11 மட்டும் கல்வி கற்று வந்தேன். அது போல எந்த பிள்ளைகளும் நல்ல கல்வி கற்கணும் என்று எனக்கு ஒரு நல்ல விருப்பம். அதே மாதிரி இந்த கிராமத்துல 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு கூட போக முடியாத பிள்ளைகள் கல்வி கற்க முடியாத பிள்ளைகள் கஷ்டப்பட்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு ஒரு இந்த எழுத்தாணி மூலம் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் இல்லாட்டி ஒரு உதவியோ கிடைச்சாலும் மிகவும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லணும், எனக்கு ஒரு குமுதினி டீச்சர் மூலம் தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது. உண்மையிலே நான் நிறைய டியூஷன் கிளாஸ் கூட பிள்ளைகளை விட இல்லாம காசு இல்லாம போக விடாம இருந்து ஜோசியோட எனக்கு ஒரு உங்களோட தொடர்புக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தது. அவா நன்றி மிஸ். உங்களுக்கும் நன்றி. நீங்க இப்போ இந்த 2 கிளாஸ் 2 பிள்ளைகளும் 2 இடங்களையும் உண்மையிலேயே 100 சித்தி அடைக்காங்க மிஸ். எனக்கு பெருமையா இருந்தது. உண்மையாவே சந்தோஷம். உங்களுக்கு உண்மையாவே நன்றி. ஏன்னா இந்த பிள்ளைகள் 2ம் நல்லா படிக்கின்றாங்க. ஸ்கூல்லையும் டீச்சராக பிள்ளைகள் டியூஷன் கிளாஸ் போறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்படி ஜூம் கிளாஸால அப்படி எழுத்தாணி மூலம் பிள்ளைகள் படிக்கின்றாங்க சொன்ன மிஸ். உண்மையாவே நன்றி. நல்ல பிள்ளைகள் 2மே நல்லா படிக்கின்றாரு. ஏன்னா பிள்ளைகள் இவ்வளத்துக்கு வந்தது உங்களுக்கு நன்றி சொல்றேன். இப்ப நான் ஜூம்ல இருக்காட்டும் இந்த நேரத்தை பார்த்து கொண்டு இருப்பாங்க. அம்மா ஜூம் கிளாஸுக்கு இந்த டைம் வந்துருச்சுன்னு சொல்லி நல்ல முட்டம் மிஸ். அவங்க 2 பேருமே நல்ல முட்டமா இருக்கிறாங்க. உங்களுக்கு நன்றி. எழுத்தாணி ஆசிரியர்களுக்கும் நன்றி சொல்லலாம். அவங்களும் தங்கட பேல் மாதிரி சின்ன கதை சொல்லி படிப்பிக்கிறதும் டான்ஸ் சொல்லி படிப்பிக்கிறதும் எனக்கு பெரிய சந்தோஷம். எழுத்தாணி ஆசிரியர்களுக்கு எந்த மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களுக்கு இந்த அவர்கள் நான் மறக்கவும் மாட்டேன். அவர்களுக்கு நான் இந்த பிள்ளையை நன்றி சொல்றாரு, நான் நன்றி சொல்றேன். Despite the challenges faced in her community, her heartfelt words express sincere gratitude and optimism for the future. Her speech stands as a powerful testament to Ulutani's mission and the meaningful difference it is making. நிச்சயமாக எழுத்தாணியின் ஆசிரியர்களாக இப்படிப்பட்ட மாணவர்களுக்கு கற்பிப்பதில் மிகவும் பெருமை அடைகிறோம்.
இல்லையா அபி? உண்மைதான் ஏஞ்சல்.